சிந்து பைரவியோட எபிசோட் சிந்து வந்து ரொம்பவே கவலையோடு இருக்காங்க. உண்மையை ஒத்துக்க போறியா இல்லையா அப்படின்ட்டு எவ்வளவோ போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. ஆனால் சிந்து இல்லை, நான் சொல்கிறது தான் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ இப்படியெல்லாம் சொன்னால் வேலைக்கு வர மாட்டேன், எங்களுடைய விசாரணையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவை போட்டு பார்த்தீங்கன்னா அந்த கட்டையால் போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. சிந்து வலியால் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்க முடியல சிவாவுக்கு. உடனே வந்து தம்பி என்ன தம்பி பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் லாக் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, சிந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்கக்கா, நீங்கள் கவலைப்படாதீங்கன்றாங்க. அதுதான் சிவாலாம் இருக்கால, எதுவும் செஞ்சிட மாட்டாங்கன்றாங்க. அதுக்கப்புறமா சிந்துவை பயங்கரமாக போட்டு அடிக்கிறாங்க. ஸ்னேகா அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. சிந்து, இது மட்டும் இல்லடி, இன்னும் உனக்கு தேவைதான்றாங்க. அப்போ கூட இந்த சூழ்நிலை உண்மையை ஒத்துக்க மாட்டேன்னு இவ்வளோ குறிக்கோளோடு இருக்குல்ல, இன்னைக்கு உண்மையை விடாத அவங்களும் உன்னை விட போகிறது இல்லடி அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஸ்னேகா நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சிந்துவை போட்டு அடிக்கிறதுனால சிந்துக்கு ரொம்பவே காயம் ஏற்படுது. அது பார்த்து சிவாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. மேடம் போதும் நிப்பாட்டுங்க அப்படின்றாங்க. சிவா என்னாச்சுன்றாங்க. இல்லை போதும், இனிமேல் அடிக்க வேண்டாம். என்னாச்சு சிவா, அவள் உங்களுடைய வாழ்க்கையவே அழிச்சிட்டு இருக்கா, உங்களை ஏமாற்றிட்டு இருக்கா, நீங்கள் அவளை அடிக்க வேண்டாம்னு சொல்கிறீங்க. இல்லை என்ன இருந்தாலையும் அவள் என்னுடைய ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டை இப்படி பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேண்டாம் பார்த்தியா, அதுதான் சிவான்றது, உன் மேலே இந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்காரு, ஆனால் அவரை போயிட்டு இந்த அளவுக்கு பண்ணுறிய, உனக்கு கொஞ்சம் கூட மனசாச்சுன்றதே இல்லையான்றாங்க. இப்படி ஒருத்தரை நம்ப வச்சு ஏமாத்த உனக்கு எப்படி மனசு வந்ததோ அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிவா இப்படியெல்லாம் விடக்கூடாது, விசாரணையே ஸ்டார்ட் பண்ண. இல்லை மேடம் போதும், இனிமேல் சிந்து மேலே கை வைக்க வேண்டாம், எதுவும் வேண்டாம், விட்டுருங்கன்றாங்க. அது போனால் போயிட்டு போட்டோம், அவளாம் என்னைக்கு அவன் மனசுக்கு அது தப்புன்னு படுதோ அன்னைக்கு சொல்லணும்னு நினைக்கிறாளோ அது அன்னைக்கு சொல்லிட்டு போட்டோன்றாங்க. அதனால் இப்போ தேவையில்லாத இந்த விசாரணை வேண்டாம். ஏன்னா அவள் எனக்கு ஃப்ரெண்டாக நிறைய விஷயங்களை ஹெல்ப் பண்ணியிருக்கா. இப்போ அவள் அடிக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. பாத்தியா, இப்படி ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெருந்தன்மையாக பேசுகிறாரு, அப்படி ஒருத்தருக்கு துரோகம் பண்ணணும்னு நினச்சிருக்கே சிந்து அப்படின்ட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சிவா டோர் ஓப்பன் பண்ணுறீங்களா, என்னன்னு முடியலன்றாங்க. ஸ்னேகா இருந்துட்டு என்ன சிவா இப்படி பண்ணுறேன் மேடம், அப்படி தான் பேசுவாமா அப்படிங்க. ஸ்னேகா போதும் நிப்பாட்டு, வேண்டான்னு சொல்லிட்டுல விட்டுருங்க அப்படின்றாங்க. அவளை அடிக்கிறத பார்க்க முடியல, நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறமா பாத்தியா, உங்க மேலே எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு அப்படின்றாங்க. அப்புறமா சிவா என்னாச்சுப்பா, சிந்து எங்கே போயிட்டான்றாங்க. ஆனால் சிவா அவங்க பெரியம்மாக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாத அந்த பக்கம் போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா பைரவியும் ஆறுமுகமும் போயிட்டு அது கலெக்டர் மேடம் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்னது சிந்து இது மாதிரி பண்ணுறாங்களா, சிவாவை வேலைக்கு வந்து மறுபடியும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி இது மாதிரியெல்லாம் பண்ண சொன்னதே சிந்து தான். அப்படி ஒருத்தர் எப்படி சிவா வந்து சிந்து மேலே இப்படி ஒரு சந்தேகத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி மேடம் கோவப்படுறாங்க. நானே வந்து நேரில் பேசுகிறேன்ற மாதிரி மேடம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா இங்கே பாரு சிந்து, ஒழுங்காக உண்மையை சொல்ல போறியா இல்லையா மேடம், அவள் சொல்ல மாட்டேன், சிவா தான் வெளியே போயிட்டாலும் அவன் அடிங்க, முட்டிக்கு முட்டி தட்டி உண்மை வரவைங்கன்றாங்க. இங்கே பாரு சிந்து, உன்னை அடிக்க போகிறதுல ஒன்றும் போகிறதில்ல சரியா, நீயா உண்மையை சொல்லிட்டேன்னு உனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை, நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோன்றாங்க. தாராளமாக போயிடலாம், சொல்லு சிவாவை நீ தானே கல்யாணம் பண்ணு, சிவா உன் கழுத்தில் தாலி கட்டல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக மேடம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சிந்து வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. சிந்து என்ன சொல்ல போகிறாங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.